ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமந்திரத்தில் முதல் பதம் பிரணவம். அதில் சொல்லப்படுற அர்த்தம் ஆவுக்கு, அதாவது எம்பெருமானுக்கு. ஆ அப்படின்ற சொல்லுக்கே எம்பெருமான் தான் அர்த்தம். ஆவுக்கு, எம்பெருமானுக்கு ஆட்பட்டது ஜீவாத்மா, ஞானியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. இதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம். கிரமம் எப்படி இருக்கு? ஆ உ ம அப்படின்னு கிரமம் இருக்கு. ஆவால பகவான் சொல்லப்படுறான். உ அப்படின்றதுனால பகவானுக்கே ஆட்பட்டது அப்படின்றத சொல்லி, அதற்கு பிறகு ஆட்பட்டது யாரு? பகவானுக்கே ஆட்பட்டது யாரு? ம ம அப்படின்றதுனால ஞானியான ஜீவாத்மா என்று சொல்லப்படுறான். அங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்கிறார்கள். முதல்ல ஜீவாத்மாவை சொல்லிட்டு அந்த ஜீவாத்மா பகவானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்னு தானே சொல்ல வேண்டும். இது என்ன கிரமம் விபரீதமாக இருக்கு? எப்பவுமே ஒரு வியக்தியை சொல்லிட்டு, அந்த நபரை சொல்லிட்டு, அதற்கு பிறகு அந்த வியக்தியின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லுவோம். ராமன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, அதற்கப்புறம் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தானே சொல்லுவோம். யாருமே இப்படிப்பட்டவர் ராமர் அப்படின்னு தர்மத்திலிருந்து ஆரம்பிக்க மாட்டார்கள். ஆனா இங்க பிரணவம் என்ன பண்றது? ஆவுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லி மகாரம், ஜீவாத்மா, ஞானியான ஜீவாத்மா அப்படின்னு முடிக்கிறது. ஆகையினால ஆச்சாரியால் கேட்டுக்கிறா, இந்த கிரமத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தா மாலையில 4 காரணங்கள் சாதிக்கிறார்கள். முதல் காரணம் என்ன என்றால், இந்த ஜீவாத்மாவானவன் முதல்ல இவன் ஞானின்னு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமா, நிரூபித்துக் கொள்ள வேண்டுமா? இல்லைனா சேஷபூதன் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டுமா என்றால், ஞானம்லாம் விட்டுடுவோமே, ஜீவாத்மா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே சேஷத்துவம் அப்படின்றது தான் முதல்ல ஞாபகம் வரணுமா. ஞானத்தை உடையவன் ஜீவாத்மா அப்படின்றது கூட 2ஆம் பட்சம்தான். எடுத்த மாத்திரத்துல ஜீவாத்மா எப்படி நாம் அறிய வேண்டும்னா, சேஷபூதன், எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன். ஆக அந்த ஆட்பட்டிருத்தல்ன்றது அவ்வளவு முக்கியமா? ஞானத்தை காட்டிலும் அது முக்கியமா? ஆகையினாலதான் முதல்ல ஆட்பட்டவன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு ஆட்பட்டவன் யாரு? ஜீவாத்மா அப்படின்னு போய் முடிக்கிறது. இந்த அர்த்தத்துக்கு ஒரு விசேஷமான பாசுரம் இருக்கு. கண்கள் சிவந்து 8ஆம் பத்தினுடைய 8ஆம் திருவாய்மொழி. அதுல அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடியேன் உள்ளான் தன்னை சொல்லிக்கும் பொழுது, ஆத்மாவை சொல்லிக்கும் பொழுது ஆழ்வார் என்ன பண்றார்? என்னுள்ளான் அப்படின்னா சொல்லல. தன்னை தனித்து ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அடியேன் அப்படின்னு தான் சொல்றார். ஆக ஆத்மாவை தனித்து ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது என்ன பதம் பிரயோகம் பண்ணப்படுறது? அடியேன், சேஷத்துவத்தை காட்டக்கூடியது. ஆகையினாலதான் ஞானத்தை காட்டிலும் சேஷத்துவம் முக்கியம் என்பதை பற்ற பிரணவம் என்ன பண்றதுன்னா ஆ உ அப்படின்றதுனால சேஷத்துவத்தை சொல்லி பிறகு ஞானியான ஜீவாத்மா சொல்லப்படலாம். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா வைராகியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சம்சாரமானது தாழ்ந்தது, அச்சேதனத்தில் இருக்கக்கூடிய பற்றெல்லாம் அறவே நீக்க வேண்டும். சரி, இந்த ஜீவாத்மா அச்சத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தான் நீக்கிறானா? நீக்கின பிறகு அப்ப மனசை கட்டுப்படுத்தி வெறும் ஆத்ம சிந்தனத்துல இவன் செலுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு அந்தராயம், ஒரு தடங்கல், ஒரு படுகுழி வரும். என்ன குழி அப்படின்னா, இந்த அச்சேதன அனுபவத்தினாலதான் எனக்கு இவ்வளவு சுகம் துக்கம்னு மாறி மாறி இத்தனை சிரமங்கள். இதை எல்லாவற்றையும் மறந்து ஆத்மாவை மட்டும் தியானித்தேனே என்றால் பரம போக்கியமாக சுகமாக இருக்கே, அப்ப இதுவே போதுமே அப்படின்னு தோன்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப கைவல்யார்த்தியாக ஆயிடுவான். ஆத்மா அனுபவமே போதுமே அப்படின்னு நினைத்து பரமாத்மா கிட்ட போகாமலே இருந்துடுவான். அதை தவிர்க்கிறதுக்காக தான் பிரணவம் என்ன பண்றது அப்படின்னா, முதல்ல நீ பரமாத்மாவுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துறது. அதற்கு பிறகுதான் நீ ஞானி அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஆத்மா தன்னை தியானம் பண்ணும் பொழுது இவன் நானே ஞானியாக இருக்கேனே, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கேனே, ஆனந்தமயமாக இருக்கேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது முன்கூட்டியே என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்? நான் பரமாத்மாவுக்கு ஆட்பட்டவன் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா? அப்ப பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற நினைவும் கூடவே வரும். கைவல்யத்துல போய் சிக்கிக்கொள்ள மாட்டான். அதற்காக முதல்ல ஆ உ அப்படின்னு தெரிவித்து பிறகு ம அப்படின்னு தெரிவிக்கிறது 2வது காரணம். 3வது காரணம் என்ன அப்படின்னா, அகங்காரம், மமகாரம் அப்படின்றது இருக்கு.
இது நெருப்பை போல, சர்ப்பத்தை, பாம்பை போல ஜீவாத்மாவுக்கு கொடியதான ஒரு விரோதி. ஒருத்தர் இருக்கார், அவர் பாம்பை பிடிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுப்போமே. அவர் வேற ஏதோ நினைச்சுட்டு கையில தான் பிடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு பாம்பை பிடிச்சுட்டு இருக்கார். அவரை பார்த்து ஒருத்தர் விடு 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 அப்படின்னு முதல்ல பதற்றத்தோட சொல்லுவார். அப்புறம் தான் நீ கையில பிடிச்சுட்டு இருக்கிறது பாம்பு அப்படின்னு அறிவிப்பார். ஏன்னா பாம்பு எப்போ வேணாலும் கொத்துமே, ஆகையினால விடு 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 அப்படின்னு முதல்ல அலறுவார் இல்லையா. அது போல பிரணவம் என்ன பண்றது அப்படின்னா, எடுத்த மாத்திரத்துல அகங்காரத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடியது, அகங்காரத்தை போக்கக்கூடியது எது அப்படின்னா சேஷத்துவ ஞானம் தான். ஆக அகங்காரத்தை விடு 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 அப்படின்னு சொல்றான் போல, சேஷத்துவம் தான் உனக்கு, சேஷத்துவம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு நீ ஞானியும் கூட அப்படின்னு சொல்றதுக்காக மூன்றாவது ஒரு காரணம் இது. முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி பிறகு ஞானின்னு ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது. நான்காவது காரணம் என்ன அப்படின்னா, நான்காவது காரணம் முதல்ல இந்த ஜீவாத்மாவை நம்ம ஆதரிக்கிறோமே, நான் எனக்கு மிகவும் வேண்டும் அப்படின்ற எண்ணமோ, இல்லாட்டி ஜீவாத்மா இடத்துல எல்லாரும் காட்டக்கூடிய ஆதரவு எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு புஷ்பத்தை ஒருத்தர் விரும்புறார். எதனால விரும்புறார்? அதனுடைய மனத்தால தான். அதற்கு நறுமணம் இருக்கு, வாசனை இருக்கு அப்படின்றதுக்காக தானே புஷ்பத்தை ஆதரிக்கிறோம். அதே போலதான் ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷம் அப்படின்றத கருதி தான் ஜீவாத்மா வேணும் அப்படின்னு ஆதரிக்கப்படுகிறான். அப்போ அந்த தன்மையை முதல்ல சொன்னாதான் அதனால ஆதரிக்கப்படக்கூடிய ஜீவாத்மா அப்போ சொல்லத்துக்கு சம்பாவனை இருக்கு இல்லையா. ஆகையினாலும் கூட இதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக ஜீவாத்மா ஆதரிக்கப்படுவதற்கு காரணமே என்ன? சேஷத்துவம். எப்படி மனத்தால தான் புஷ்பத்துக்கு ஏற்றமோ அதே போல சேஷத்துவத்தால தான் ஆத்மாவுக்கு ஏற்றம் என்பதை பற்ற என்ன பண்ணிருக்கு பிரணவம்? முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி அதற்கு பிறகு அடிமைப்பட்டவன் ஜீவாத்மா அப்படின்னு ஜீவாத்மாவை கொண்டு போய் முடிக்கிறது. ஆக இந்த மாதிரி ஆச்சாரியால் 4 காரணங்கள் தெரிவிக்கிறார்கள். எதற்காக பிரணவத்துல முதல்ல சேஷத்துவம் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஆத்மாவானது சொல்லப்படுறது. சேஷத்துவம் முதல்ல சொல்லப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆ உ அப்படின்றத சேர்த்தோம்னா என்ன கிடைக்கிறது? எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்றது கிடைச்சிடும். சரி, ஆட்பட்டவன் யாரு? அந்த சேஷத்துவத்துக்கு ஆசிரியம் யாரு? ஞானியான ஜீவாத்மா. அடுத்தது கடைசியில சொல்றது இல்லையா, அதற்கு என்ன காரணம் அப்படின்றதுதான் பார்த்தோம். 4 காரணங்களை நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.